பிரச்சனை இருவரோட நிகழ்ச்சியில் உடன் பழகிய பகிர்ந்து அவரை பற்றி சிறப்பான கலந்து உலகம் அறிய வேண்டிய செய்திகள் புகைப்பட பற்றி பேசுவோம். இறைவஞ்சலி என்று சொன்ன உடனேயே நீங்காத இடம்பெற்றவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவருடன் நடித்த பெருமை ஒரு காட்சி ஆனால் அவர் இறந்ததாகவே என் மனதில் படவில்லை. இந்த திரைப்பட சூழலை இந்த முறையில் எப்படி எடுக்கப் போகிறோம் சிறப்பாக அவர் அவரின் படங்களை பார்க்காதவர்கள் ஏன் இந்த படங்களை எல்லாம் பார்க்காமல் விட்டவை சிறந்த ஒரு நடிகரை நாம் பார்க்காமல் தமிழை சிறப்பாக உச்சரித்து பேசி இறுதியாக பேசும்போது பல செய்திகள் தெரிந்தாலும் அந்த செய்திகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அனைவரும் சிறப்பாக பகிர்ந்து ஒன்று மட்டும் எளிமையா இருக்கு. ஏன்னா அண்மையிலே மாண்புமிகு புரட்சித் தலைவர்களுக்கு ஒரு உண்ணாவிரதம் போது யாரை அழைக்கலாம் இந்த உண்ணா நோன்பு நிகழ்ச்சியை முடித்து வைப்பதற்கு யாரை அழைக்கலாம் அவரை கேட்டவுடனே நான் வருகிறேன் 5:30 மணிக்கு வந்தால் போதும் என்று சொன்னால் 4 மணிக்கே வந்து விடுவேன். இப்பொழுது கூட நான் நினைத்து பார்க்கவில்லை. ஒரு விழா எடுக்கப் போகிறோம் பெருமையுடன் போது நினைவஞ்சல் விழாவில் தான் நாம் கலந்து கொண்டு வரும் உண்மையிலே இருந்து போகிறோம் நடந்திருக்கலாம். இந்த விழாவில் சிறப்பாக வரும் நினைவஞ்சலி இங்கு பேசும்போது ராஜேஷ் அவர்கள் பலரும் கலந்து கொள்ளவில்லை. சிறப்பாக நான் ரசித்த அவர்களை பார்க்கும்போது பல படங்களை பார்த்து சிறப்பாக சொன்னார் அவர்களை பற்றி எப்படி ஒரு மனிதன் இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும். நான் தமிழகத்தை விட்டு சென்ற பிறகு ஏன் இந்த இடத்தை விட்டு சென்று விட்டாய் என்று கேட்ட தலதத்த குறையில் பேசும்போது உண்மையில் அப்படி ஒரு உன்னதமான ஒரு மனிதன், மற்றவரை பற்றி சிந்திக்கின்ற ஒரு மனிதன். எப்ப பார்த்தாலும் அந்த சங்கத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டு வந்து பாருங்க என்ன நிகழ்ச்சி, என்ன நடக்குது, ஏன் அப்படி நடக்குது, இதெல்லாம் கேட்கின்ற உரிமையோடு கேட்டு இந்த சங்கம் சிறப்பாக இருக்க வேண்டும் நினைத்த ஒரு மாமனிதர் தான். அவங்கள போய் சரியில்லை என்று ஓடோடி சென்று இன்னும் பெரிய டாக்டர்லாம் வச்சு பார்க்கலாமான்னு கேட்டேன். இப்போ கூட நான் நினைச்சு பார்க்கல வந்துடுவாங்க சாயந்தரம் இது ஆகாத நினைத்த போது போக இருப்பினும் இந்த காட்சியெல்லாம் பார்த்து எல்லா படத்தையும் பார்க்க எப்படி கண்ணீர் என்று பேசி உண்மையிலே ஒரு மாபெரும் கலைஞர்களுக்கு அதனுடைய பேசி ஜானர்
பீரியட் நினைச்சு பார்ப்பேன். உட்பட மட்டும் பேசுவேன். அத்தனை திறமை வாய்ந்தவர்கள் தான் இவர்கள். அந்த திறமை வாய்ந்தவர்கள் அனைவரையும் இன்னைக்கு பல யுக்திகள் ஒரு காட்சி 20 ரூபாய் எடுக்க. ஆக இன்னொரு பெருமை என்னவென்றால், லட்சிய நடிகர் என்று பெயர் வந்ததுக்கு காரணத்தை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். ஒரு கொள்கை இறக்க வேண்டும், அந்த கொள்கை இருக்க வேண்டும் என்று கண்ணன் அவர்கள் சொல்லும் போது, கொள்கையுடன் வாழ்ந்த ஒரு மனிதன். சாமி கும்பிட மாட்டேன்னா சாமி கும்பிடல, புராண படத்தை நான் நடிக்க மாட்டேன்னா நடிக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தர் பார்க்க முடியாது. ஏன்னா கஷ்டம் வரும் நேரத்தில் சில சமயங்கள் நான் நினைத்து பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு படம் வந்தால் நடிச்சிடலாமான்னு தோணும். கொள்கையுடன் லட்சியத்துடன் இருந்திருக்கிறார் ஒரு மனிதன் என்று சொன்னால் லட்சிய நடிகர். ஏன்னா இன்னைக்கு பல காலகட்டங்கள், பல சூழ்நிலைகள், இந்த சூழ்நிலை சந்திக்க முடியாத போது லட்சியத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை, கொள்கைகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி, எந்த ஒரு சூழ்நிலையிலும் கொள்கைகளை இழக்காத ஒரு மனிதன் புத்தகத்தை போகும்போது எல்லாருக்கும் மீண்டும் ஒரு விழா எடுப்போம். பாராட்டு விழாவாக நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அந்த பாராட்டை எடுப்போம்னு சொன்னா எடுத்தே ஆகணும். ஆனால் இத்துறை பெரிய கலைஞர் இருந்திருக்கிறார், எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்பதை இன்று ஒரு 3 மணி நேரத்தில் நாம் சொல்லி முடித்திருக்கின்றோம். இது அனைவரும் போய் எப்படி வாழ வேண்டும் என்று நாசர் கூட சொல்லி அமர்ந்திருக்கிறார். ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், வாழ்நாளை எப்படி வகுத்துக் கொள்ள வேண்டும், வாழ்க்கை நெறியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை சிறப்பாக செய்திருப்பவர். இறுதி வரை சங்கத்தை பொறுத்து நான் சொல்லணும்னா உரிமையோடு கேட்கக்கூடிய தாக்கம் தான். இந்த நினைவு கூட பெரிய இடத்துல முக்கியமாக விழாவாக ஜாம்பவாகள் இருந்திருக்கு. அதுக்குள்ளுக்கெல்லாம் இந்த மாதிரி காட்சி போட்டு இவங்களாம் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு பார்த்து இதிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அளவில் நாம் ஒரு விழா எடுக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. இங்கு ஆதீனம் அவர்கள் சொல்லும்போது சாலைக்கு பெயர் SSR சாலை என்று பெயரிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அது சில சட்ட சிக்கல்கள் இருப்பதை நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், பெயர்கள் இடும்போது அதற்கு பல விதிமுறைகள் இருக்கின்றன. அது ஏற்கனவே 2-3 முறை சிலரின் பெயர்களை வைப்பதற்காக நாங்கள் கோரிக்கை வைத்த போது கூட அது சட்ட சிக்கல் இருப்பதும் அரசில் அதுக்கு எப்படி ஒரு விதிமுறைகள் இடம் கொடுக்கவில்லை என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இருப்பினும் கேட்டுக்கொண்டு மீண்டும் முயற்சிக்கலாம் என்பதை அவர்கள் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக அந்த நினைவஞ்சலிக்கு வருகின்ற அனைவருக்கும் அதிகமாக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் SSR அவர்களின் புகழ் என்றும் மனதில் இருக்கும், வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எப்படி மக்கள் திலகம், புரட்சி தலைவர், நடிகர் திலகம், SSR என்று பலரை நாம் இழந்திருக்கின்றோம். அவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்தும் இருந்து கொண்டே இருப்பார்கள், வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லி இந்த நினைவஞ்சலி வருகை தந்து சிறப்பான நினைவு கூறல் செய்த அனைவருக்கும் நன்றி கூறி, இங்கு வருகை தந்த குடும்பத்தாருக்கு என்றும் நாங்கள் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்கு கடமைப்பட்டவர்களாக நாங்கள் இருப்போம் என்று சொல்லி, உங்களுக்கு நாங்கள் என்றைக்குமே இருக்கோம், உங்களின் சகோதரர்களாக நாங்கள் என்றும் இருந்து அவர் விட்டு சென்ற பணியை நாங்கள் தொடர்வதற்கு உங்களால் முடிந்த உங்களுடைய அறிவுரைகளையும் ஏற்று நாங்கள் நடப்போம் என்பதை உறுதி கூறி வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நம்முடைய சங்க உறுப்பினர்கள் இந்த மலரஞ்சலி செலுத்துபவர்கள் வரிசையில் நின்று மலரஞ்சலி செலுத்தலாம். அதற்கு முன்னால் சகோதரர் நாசர் அவர்கள், சார்லி அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டு. ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே.
சுகம் பெறுவார் அதிசயம் காண்பார் நாளை உலகின் பாதையை இன்றே யார் காணுவார் ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே மீண்டும் வருமா மனம் பெறுமா முதுமையே சுகமா காலம் போகும் பாதையை இங்கே யார் காணுவார் ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே சுகம் செலவு இருப்பது கனவு காலம் வகுத்த கணக்கை இங்கே யார் காணுவார் ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே கல்லிலே கலை வண்ணம் கண்ட